ஒற்றுமையே பலம். அது ஒரு அழகான ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல காலையில பிரேயருக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரிசையா நின்னு இருந்தாங்க. பிரேயர்லாம் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரிசையா அவங்க கிளாஸ் ரூம்குள்ள போனாங்க. அது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம்ல எல்லா பசங்களும் பிரேயர் முடிச்சிட்டு வந்து அவங்க பிளேஸ்ல போய் உட்கார்ந்தாங்க. கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து பசங்க எல்லாரும் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு ஜாலியா இருந்தாங்க. மேம் கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகி, குட் மார்னிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு கேமோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல்ல இருந்த ஹெல்ப்பரை கூப்பிட்டு 2 பேஸ்கெட் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் எந்திரிச்சு நின்னு, மிஸ் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் மிஸ்? அதுக்கு டீச்சர் வந்து அந்த நேரத்துல ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்த பேஸ்கெட் எடுத்துட்டு ஹெல்ப்பர் ஒருத்தர் கிளாஸ்க்குள்ள வந்தாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அத சந்தோஷமா பார்த்தாங்களாம். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நிக்க வச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் all of you ready? Let's start game அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஸ்டூடெண்ட் எல்லாரும் எஸ் மேம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கத்துனாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ டீம் ஏ டீம் பின்னு 2 டீமா பிரிச்சு டீச்சர் நிக்க வச்சாங்களாம். டீம் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல இருந்து சந்தோஷமா ஆடி பாடிட்டு வெளியே வந்தாங்களாமா கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. டீம் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல எனர்ஜெட்டிக்கா கேம் நடக்கிற கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரானாங்களாம். டீம் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்குள்ள போய் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்த பேஸ்கெட் முன்னாடி போய் உக்காந்தாங்களாம். உக்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்களாம். டேய் பவன், இதெல்லாம் நாம தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்டா. ஹே அப்படியா? அப்ப எல்லாத்தையும் நானே சாப்பிட்டு முடிச்சிருவேன் தெரியுமா? டீம் பி ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி உற்சாகமா கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்களாமா கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. ஸ்நாக்ஸ் பேஸ்கெட்ல என்னென்னலாம் இருக்குன்னு ஆர்வமா பார்த்துட்டு அவங்க பிளேஸ்ல உட்கார்ந்தாங்களாமா. டீம் பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்களாம். அச்சச்சோ, இது எல்லாத்தையும் நம்மளையே சாப்பிட சொல்லுவாங்களா? நான் வேற நல்லா சாப்பிட்டு வந்துட்டேனே அப்படின்னு பேசிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். டீச்சர் வந்து 2 டீம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் நின்னு
கேமோட ரூல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் கேம் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் இந்த பேஸ்கெட்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா ஒரு கண்டிஷன், கைய மடக்காம சாப்பிடணும். எந்த டீம் ஃபர்ஸ்டா சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். அவங்களுக்கு நான் ஒரு gift கொடுப்பேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சதா? டீம் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் மேம் சொன்ன ரூல்ஸ ஃபாலோ பண்ணவே இல்லை. இவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா போதும்னு அவங்க பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ரூல்ஸ பத்தி கண்டுக்கவே இல்லை. டீம் பி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அவசரப்பட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடாம எப்படி சாப்பிட்டா நம்ம வின் பண்ணலாம்னு அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு பிளான் போட்டாங்க. பிளான் போட்டு டீம் பி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சர்க்கிளா உட்கார்ந்தாங்க. அவங்க சர்க்கிளா உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. அதனால டீச்சர் சொன்ன ரூல் படியே கையே மடக்காமையே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரெண்டு டீமையும் மானிட்டர் பண்ணிட்டே இருந்த டீச்சர் டீம் பியோட புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு டீம் பிய வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிரைஸ்லாம் கொடுத்தாங்க. டீம் பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா மேம் கொடுத்த பிரைஸ வாங்கிட்டாங்க. கடைசியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வச்சு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எதுக்காக இந்த கேம் கண்டக்ட் பண்ணேன்னு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஒற்றுமையோட பலத்தை புரிய வைக்கதான். எல்லாரும் இப்ப தெரிஞ்சிட்டீங்களா? டீம் பிய பார்த்து ஒற்றுமையா இருந்தா நாம நல்லா வின் பண்ணலாம்னு. இனிமேல் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டெல்லாம் போடாம ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும்.